ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு புஷ்அப்பில் பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ். ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் செஞ்சுக்கலாம். புஷ் ஒர்க் அவுட்டில் புஷ்அப்ஸ் அண்ட் ஷோல்டர் அண்ட் ட்ரைசெப்ஸ்க்கான ஒர்க் அவுட்ஸ் பார்க்கலாம். ஸோ புஷ்அப்பில் ஃபஸ்ட் டைப் வந்து இன்க்ளைன் புஷ்அப்ஸ். ஸோ இப்போ வந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்றதுனால ஒரு 15 கவுண்ட்ஸ், ஒரு 5 வேரியேஷன் புஷ்அப்ஸ் அண்ட் ஷோல்டருக்கான ஒர்க் அவுட்டை பார்க்கலாம். ஸோ மொதல் வேரியேஷன் புஷ்அப்ஸ் வந்து இன்க்ளைன் புஷ்அப் போட போகிறோம். இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ 15 கவுண்ட்ஸ் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்து டிக்ளைன் புஷ்அப். இன்க்ளைன் அண்ட் டிக்ளைன் புஷ்அப்னால நம்மளுடைய அப்பர் மட்டும் லோயர் செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து வைட் செஸ்ட் வந்து வைட் கிரிப்பில் வந்து புஷ்அப் செய்ய போகிறோம். அதை மட்டும் மிடில் ஸ்ப்ளிட்டுக்கு வந்து டைமண்ட் புஷ்அப் அண்ட் ஓவராலாக செஸ்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ரெகுலர் புஷ்அப்ஸ். அப்புறம் அதை முடிச்சுட்டு இந்த புஷ்அப் செய்ய போகிறோம். அண்ட் அதே முடிச்சுட்டு ஷோல்டருக்கான ஒர்க் அவுட் சும்மா டச் பண்ணி போடுவோம். ஷோல்டருக்கான ஒர்க் அவுட் வந்து சும்மா அந்த புஷ்அப்ஸ் டைப்பில் பைக் புஷ்அப் ஒரு 10 கவுண்ட்ஸ் ஒரு 3 செட்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டுன்றதுனால ஒர்க் அவுட்டு வந்து கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ தான் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுறோன்றதுனால. நெக்ஸ்ட் வந்து டைமண்ட் புஷ்அப்.